அழுகாதீங்க, நம்ம இந்த ஸ்கூல்ல சேரல, நம்ம அழுக கூடாது, அவங்கதான் நான் இந்த ஸ்கூல்ல சேரல, அவங்க தான் அழுகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1 year அப்படி கழிச்சு அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போனேன். எங்க அப்பா எப்படி அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசல் காத்துட்டு இருந்துச்சு. நம்ம தோத்தா ஜெயிக்கணும்னு தோணும், அவமானப்பட்டா சாதிக்கணும்னு தோணும். நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், அதனாலதான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம தோத்தா கவலையே படக்கூடாது. இப்ப நம்ம ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதை தக்க வச்சுக்கணும் குதிரை விட வேகமா ஓடணும். எங்க அப்பா எப்பவுமே என் கூட தான் படுப்பாங்க. ஒரு நாள் நான் காலையில எழுந்து பார்த்தோன்னே அப்பா பக்கத்துல இல்ல. சாயங்காலம் வரும்போது அழுதுட்டே வந்தாங்க. நான் கேட்டேன், ஏன்பா அழுதுட்டே வருது அப்படின்னு. அதுக்கு எங்க அப்பா சொன்னாங்க, இந்த ஸ்கூல்ல ஃபார்ம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அப்பா அழுகாதீங்க, நம்ம இந்த ஸ்கூல்ல சேரல, நம்ம அழுக கூடாது, அவங்கதான் நான் இந்த ஸ்கூல்ல சேரல, அவங்க தான் அழுகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1 year அப்படி கழிச்சு அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போனேன். எங்க அப்பா எப்படி அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசல் காத்துட்டு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அப்போ சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க இந்த இன்சிடென்ட் சொன்னீங்களா அந்த ஸ்கூல்ல அதுக்கப்புறம் பேசும்போது? சொல்லல. ஏன் சொல்லல? நம்ம குழந்தைங்களை இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடு, நீயும் டான்ஸ் ஆடு, சஞ்சனா வாட்சப் பண்ணா, நீயும் வாட்சப் பண்ண, அந்த பொண்ணு பாட்டு பாடுது, நீயும் பாட்டு பாடு, அந்த பொண்ணு கதகளி ஆடுது, நீயும் கதகளி ஆடு அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அது வெளியில தெரிஞ்சுட்டு நீங்க அதுல சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களும் என்ன போல பெரிய ஆளா வருவாங்க. ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் நீங்க இல்லையா? என்ன ட்ரஸ்ட், எதுக்காக? அது நாங்க கரங்கள். அது ஒரு நாள் நாங்க சிஎம் சாரை பார்க்க போயிருந்தோம். அங்க புக்கும் ஷாலும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். சிஎம் சாருக்கு ஷாலே பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஷாலை வச்சுட்டு நான் போயிட்டு புக்கை போய் கொடுத்துட்டு வந்தோம். வெளில வந்தோடனே நான் என் குருநாதர் கேட்டேன், நான் இதை என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் குருநாதர் சொன்னாங்க, ரோட்ல யாராவது படுத்துட்டு இருப்பாங்க, அவங்க குருவுக்காக இது கொடு அப்படின்னா உன்ன மாதிரி குட்டி பெண் குழந்தைங்களா பாவாடை சட்டியா தச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சும்மா சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஷாலெல்லாம் பாவாடை சட்டியா தச்சு இது வரைக்கும் 380 அந்த மாதிரி மேலே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன்.